அல்லேலூயா. நான் கடந்த வாரத்துல இந்த சபையில வந்து பேசும்படியாக சிந்தித்து வந்திருந்தேன். கடந்த வாரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நாம் அப்படியே வேதத்திலிருந்து எடுத்து வாசிப்போம். அதை சங்கீதம் 115 12வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். முதலாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரை நினைக்கிறாரா? நம்மை நினைக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அநேகரை நினைத்திருக்கிறார். நினைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல கர்த்தர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் கடந்த வாரத்திலே வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது, தியானித்துக் கொண்டிருக்கும் போது அன்னாளை குறித்து நான் பார்த்தேன். 1 சாமுவேலில் நாம் அதை பார்க்கிறோம். 1வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களை நினைத்தார். முதல்ல பார்க்கிறோம், வேதத்துல அநேகரை கர்த்தர் நினைவு கூர்க்கிறார். நினைவு கூர்ந்தது மாத்திரமல்ல, அப்படியே விட்டு போறதில்ல. இப்ப நாமும் சில வேளையில நம்ம கையில போன் வச்சிருக்கோம். என்ன சிலர் சொல்றோம், ஊருக்கு போனா போன் பண்ணுங்க என்ன, ஆனா போய் உடனே அடிக்கடி போன் பண்ண மாட்டாங்க. எப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்காங்களோ அப்பதான் என்ன செய்வாங்க, போன் மூலமா தொடர்பு கொள்வாங்க. அதே போல ஒரு சொந்த வெளிநாட்டுக்கு ஒருத்தங்க வேலைக்கு இருக்காங்கன்னா சம்பளம் வாங்கும் போது அவங்களுடைய உறவினர்களை நினைச்சு பார்ப்பாங்க. சரி, கொஞ்சம் பணத்தை நம்ம சொந்தக்காரங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அப்படி நினைவு கூறலாம். இப்படி அநேக காரியங்களை நினைவு கூறவர்கள் இருக்கிறோம். அப்படிதானே? இப்ப நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். பிள்ளைங்க படிக்கும் போது ஸ்கூலுக்கு எப்படி போறாங்கன்னு சொல்லி ஒரு நாளுக்குள்ள நினைக்கிறது இல்ல, சில நேரங்கள்ல நினைக்கிறோம். என்ன, சில நேரம் வியாதி வந்தா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ படிக்க அனுப்பியிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு நினைவு. இதே போல அநேக காரியங்களை உலக பிரகாரமா அநேகர் நினைக்கிறாங்க. ஆனா வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார், நினைவு கூறுகிறார். அந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்கிற ஒரு வசனத்தை உங்கள் பகுதியிலே சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நினைச்சிருக்கிறார். அவர் யாரெல்லாம் நினைக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். யாத்திராகமத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்கும் போது என்ன, அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்களாம், ஐயோ எங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போ வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்த உடனே தான் அடுத்து மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் யாரெல்லாம் நினைக்கிறாரோ அப்பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் வந்து சின்ன பையனா இருக்கும் போது ஒரு சிறுவர் இல்லத்துல தான் படிச்சேன். குடும்பத்துல கஷ்டப்பட்ட சூழ்நிலையில அப்ப நான் வந்து சின்ன வயசுல படிக்கும் போது கர்த்தரை அதிகமா தேடுறேன். கர்த்தரை தேடும் போது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தவறாம போய் ஆண்டவரை தேடி அப்படி இருக்கும்போது என்னுடைய 6வது வகுப்புல நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உங்களுடைய ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்துல அந்த ஊழியக்காரர் சொல்லிக் கொடுத்தபடியாக யாரெல்லாம் எதிர்காலத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறாங்க கை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும் போது நானும் கை ஒப்பு கொடுத்தேன். எத்தனாம் வகுப்புல? 6ஆம் வகுப்புல ஒப்பு கொடுத்துட்டு நானும் திருப்பி படிச்சு மேற்கொண்டு படிச்சு ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரிசா பகுதியில ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு மிஷினரி எரிச்சு கொண்டுட்டாங்க. கர்லாம் ஸ்டெயின்ஸ், ஒருவேளை நிறைய தெரியலாம். ஒரு ஆஸ்திரேலிய மிஷினரி அவங்க குடும்பத்தோடு ஊழியர்களுக்கான 2 பிள்ளைகளோட போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது அத இந்த ஆண்டவர் விரும்பாதவங்க, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடி தடை செய்யறவங்க நினைச்சாங்க, அவங்கள அந்த வேனோட ஜீப்போட நினைச்சாங்க, பெட்ரோலை கொடுத்து அவங்க 2 பேரையும்
குழந்தையில அந்த தகப்பனையும் கொண்டுட்டாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுச்சு. நம்முடைய தேசத்துல ஒரு வெளிநாட்டுக்காரங்க வந்து ஊழியத்தை வந்து நம்ம நாட்டுல இப்படி அடிபட்டு சாகுறாங்களே. நம்ம சின்ன வயசுல இருந்து கர்த்தர் என்னை போஷிச்சு காப்பாற்றி என்ன அவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். இப்ப நான் அவருக்காக என்ன செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்படி கேள்வி வரும்போது என்ன நானும் உங்களுக்காக என்ன செய்யணும், என்னோட பேசணும். நான் இப்போ ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து நினைவு கூர்ந்தார். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அதிகாலையில சொல்றாரு, நீ புதன்கிழமை நீ வந்து ஒரு நாள் அன்னைக்கு புதன்கிழமை நீ இன்னைக்கு இந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன செய்யற, உன்னுடைய ஊருக்கு போற, சென்னைக்கு போற. அதே நாள்ல எனக்கு ஒரு லெட்டர் வருது. நான் வந்து என் நண்பனோடு கூட சேர்ந்து பகுதி நேர ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த என்னுடைய சகோதரனோடு கூட சேர்ந்து ஒரு லெட்டர் வருது. அவரும் அதே நாள்ல சொல்றாரு, நீ என்ன செய்ய புறப்பட்டு சென்னைக்கு வா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஊழியம் பண்ணுவோம் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் பேசுற போல இருந்தது. உடனே நான் என்னுடைய மேனேஜர்கிட்ட போய் என்னுடைய வேலையை நான் விட்டுட்டு நான் போறேன், எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான வேலை ஒண்ணு கிடைச்சிட்டு அப்படிங்கிறது. அப்ப அவர் பார்த்து நிரந்தரம்னா கவர்மெண்ட் வேலை, இங்கெல்லாம் அப்படிதான் நினைப்பாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக என்னன்னாலும் செய்யறாங்க. அடுத்தவங்க காலர் இழுத்துப்பட்டு இவங்க மேல ஏறி பார்ப்பாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கில் லஞ்சத்தை கொடுத்து அந்த பகுதியில் உட்கார பார்க்காங்க. ஆனா அதை விட மேலானது ஆண்டவருடைய ஊழியம். அல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்தால் அவனை யார் கனம் பண்ணுவாங்கன்னா பிதாவானவர், தேவதூதர்கள் அல்ல. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் கனம் பண்ணுவார். நான் இன்னைக்கு அதைத்தான் சொல்ல போறேன். ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா எப்படி ஆண்டவரை கனம் பண்ணுகிறார் என்று. அல்லேலூயா. அவங்ககிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு நான் செக் எழுதி கொடுத்தாங்க, வாங்கிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமை காலையில நியூஸ் பாக்குறேன். அந்த பகுதி ஃபுல்லா ஒரே மழை, சூறாவளி, மாஞ்சல், பாரதீப், ஒரிசா பகுதி, மகாராஷ்டிரா பகுதியில ஃபுல்லா நிறைய பேர் டென்ட் போட்டு அந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு பேரும் நிறைய பேர் அழிவு. அன்னைக்கு பார்த்து 17,000 பேர் இறந்துட்டாங்க இந்த பகுதியில, அந்த மழையிலையும் வெள்ளத்திலையும். அப்போ இந்த நியூஸ் பார்க்கும்போது தான் எனக்கு உணர்ந்தது, என் கூட என்னுடைய ஊர் தூத்துக்குடி, அங்க இருந்து அங்க வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே நிறைய பேர் பாதிப்பு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் சம்பளமும் வாங்காம என்ன உயிரை வச்சுட்டு ஓடினவங்களா இருக்காங்க. ஆனா கர்த்தர் அவரை தேடுகிறவர்கள அவர் ஒருபோது என்ன செய்யறதில்ல, கைவிடுறது. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீ என்ன செய்யணும், கிளம்பி போகணும். நான் சம்பளத்தோட பாதுகாப்பா கர்த்தர் என்னை நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேட இந்த காலையில ஒவ்வொரு நாளும் நீங்க தவறாம ஆண்டவர் ஆராதிக்க வருகிற இந்த இடத்துல அவர் உங்களையும் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா.